நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா, டக்கு மகாராஜ். இது பார்த்திங்கன்னா ஒரு தெலுங்கு படம். பாலகிருஷ்ணா தான் இதில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படம் பார்த்திங்கன்னா, நானும் ஏதோ ஒரு புது படம், ஒரு வேறு மாதிரி ஸ்டோரியாக இருக்குன்ட்டு நான் அந்த படத்தை பார்த்தேன். பட் ஆனால் பார்க்கும்போது தான் தெரியுது, இது தமிழ் படத்தில் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்த லிங்கா படம். அந்த லிங்கா படத்தை தான் அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது டப்புடு ரைட்ஸ் வாங்கிட்டு எடுத்தாங்களா இல்லை நார்மல் ஸ்டோரியே அப்படியான்னு தெரில. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவில் இன்ஜினியராக இருப்பார். அந்த கிராமத்தில் வந்து சுத்தமாக தண்ணி வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கிரானைட் கம்பெனியில் போய் அந்த மக்கள் பூரா வேலை செஞ்சு அதுலேருந்து வர்ற வருமானத்தை வச்சு அந்த தண்ணியை வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பாங்க. இவர் வந்து சிவில் இன்ஜினியராக இருப்பார். இவரை போய் பார்ப்பாங்க அந்த ஊர் மக்கள். அவர் வந்து இந்த ஊருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வருவார். பட் அந்த கிரானைட் கம்பெனி வச்சுருக்கிறவங்க வந்து அதை வந்து நடத்த விட மாட்டாங்க. அதாவது அந்த அந்த ஊருக்கு வந்து ஒரு வாய்க்கால் இருக்கும். அதை டேம் கட்ட விட மாட்டாங்க. அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கும். ஸோ அதுலேருந்து இவர் வந்து எப்படி அந்த 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 ஊரில் உள்ள மக்களுக்கு டேம் கட்டி தண்ணி கொண்டு வராரு அப்படின்ற விஷயத்த தான் இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. இது ஆக்சுவலாக லிங்கா படம் தான். லிங்கா படத்தை அப்படியே தான் எடுத்து வச்சுருக்காங்க. பட் இதில் வந்து நிறைய குதிரை காட்சிகள் அந்த மாதிரி நிறைய ஃபைட் சீன்ஸு அப்படி இப்படின்னு நிறையா பண்ணி இந்த படத்தை ஒப்பேற்றிருக்காங்க. மற்றபடி இந்த படம் வந்து ஏற்கனவே பார்த்த கதை அம்சம் தான், ஒன்றும் புது கதைலாம் ஒன்றும் கிடையாது. ஒன்ஸ் பார்க்கலாம். பட் ஏற்கனவே லிங்கா பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.